இன்றைய வேத வாசிப்பு எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 32 வரை. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கு ஒருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடுவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு புரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் முறுக்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். இன்றைய நற்செய்தி. உறவுகளை ஒப்புரவாக்குதல். சிறு வயதில் நானும் என் சகோதரியும் அடிக்கடி மோதிக்கொண்டே இருப்போம். அதில் ஒரு குறிப்பிட்ட தருணம் என் நினைவில் இன்னும் இருக்கிறது. நாங்கள் இருவரும் சத்தத்தை உயர்த்தி ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டு இருந்த வேளையில் அவள் சொன்ன ஒரு காரியம் என்னால் மன்னிக்கவே முடியாத வகையில் இருந்தது. எங்களுக்கு இடையில் வளர்ந்து வரும் பகைமையை கண்ட என் பாட்டி, தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு சகோதரியை தான் கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒருவர் மீது ஒருவர் பரிவு காண்பிக்க பழக வேண்டும் என்று ஒருவரையொருவர் நேசிக்க வேண்டிய எங்களது பொறுப்பை எங்களுக்கு எடுத்து சொன்னார். எங்களை அன்பினாலும் புரிதலினாலும் நிரப்பும் பொருட்டு தேவனிடத்தில் நாங்கள் ஜெபித்த பொழுது ஒருவரையொருவர் நாங்கள் எந்த விதத்தில் காயப்படுத்தினோம் என்பதையும் எப்படி மன்னிக்க வேண்டும் என்பதையும் தேவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கோபத்தையும் கசப்பையும் உள்ளுக்குள் வைத்திருப்பது சாதாரணமாய் தெரியலாம். ஆனால் தேவனின் துணையோடு நம்முடைய எரிச்சலின் ஆவியை விட்டு தேவன் கொடுக்கும் சமாதானத்தை நாம் உணர வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இந்த மாம்சத்தின் உணர்வுகளுக்கு அடிமைப்படாமல் கிறிஸ்துவை மாதிரியாய் வைத்து ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பை செயல்படுத்துவோம். நமக்கு மன்னிப்பது கடினமாய் தோன்றினால் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அருளும் கிருபையை நாம் சார்ந்து கொள்வோம். நாம் எத்தனை முறை விழுந்தாலும் அவர் கிருபை நம்மை விட்டு விலகுவது இல்லை. தேவன் நம்முடைய இருதயங்களில் இருக்கும் கசப்பை நீக்குவதற்கு நமக்கு உதவி செய்வார். அதனால் நாம் நம்பிக்கையோடு அவருடைய அன்பிற்கு உட்பட்டவர்களாய் நிலைத்திருப்போம்.